ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நேற்று ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் நேற்று வார் சிச்சுவேஷனால நிறைய நியூஸ் டைம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நியூஸ் டைம் அப்டேட் கொடுத்த பிறகு ஒவ்வொரு நாடுகளும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு, பட் இருந்தாலும் திரும்பவும் அதே லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் சி ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சார்ட் அப்டேட் கொடுத்துருந்தோம். இதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், இந்த சார்ட் அப்டேட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்தாலும் இது ஒரு டவுனில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட். ஸோ எகெயின் மார்க்கெட் இந்த ஜூனில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு மெயின் நியூஸ் ஒன்று இருக்குது, ஏடிபி நியூஸ் இருக்குது, சாரி ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ ஜிடிபி நியூஸில் வந்து நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 days இருக்குது. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஹை மூமெண்ட்டில் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், 2 weeks மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. மெயின் ரீசன் வார் சிச்சுவேஷனால மார்க்கெட் வந்து பை வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். நான் வீக்லியில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லியில் வந்து லாஸ்ட்டாக இருந்த ஹை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 1997 இல்லாட்டி 96, நான் வந்து 97 எடுக்கிறேன். ஸோ 97 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த வீக் வந்து க்ளோஸ் வச்சுட்டா, நாளைக்கு ஃப்ரைடே எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இந்த ஜூன் வந்து ஒரு சப்ளை ஜூன் தான், ஃபியூச்சருக்கு சப்ளை ஜூன். பட் ஜியோ பொலிட்டிக்கல் அப்படி மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பை கட்டாயம் எடுக்கக்குள்ள கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா மார்க்கெட் சடனாக டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட் அவங்க கொடுக்குற நியூஸ் டைம்ஸ் இல்லாட்டி அவங்க கொடுக்குற நியூஸ் ரிலீஸ் பண்ணுற நியூஸை பொறுத்து மார்க்கெட் மாறும். சப்போஸ் இந்த 1997 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த ஜூன் கட்டாயம் வரும். 2017 நீங்கள் அப்ராக்ஸாக 2015 மட்டும் வச்சுக்கிறீங்க இப்போதைக்கு. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கிறேன். ஸோ இந்த ஜூன் மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த 2 டே வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ கிடைச்சதுக்கு பிறகு நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரணும்னு, பட் அந்த மாதிரி நடக்கலை. சின்ன சின்ன நியூஸ் டைம் இருந்தனால மார்க்கெட் எகெயின் திரும்பவும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை ஃபோக்கஸ் ஆகி இருந்தாலும் பாருங்க, நமக்கு இந்த ஜூன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ சிச்சுவேஷனில் இந்த மார்க்கெட்டில் இன்னைக்குள்ள மார்க்கெட்டில் இந்த ஜூன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த 1981 இல்லாட்டி 80, ஸோ 81 எடுங்க, அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ 81 வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து 4 hour சார்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4 hour சார்ட் பார்க்குறேன்னா நம்ம இதில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்ட்ராடேல நேற்று க்ளோஸ் வச்ச பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். நான் இதில் க்ளோஸ் வச்சது வந்து எடுக்கிறேன். நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 79 இல்லாட்டி 80 எடுத்தாலும் ஓகே. நான் 79 எடுக்கிறேன். ஷார்ட் டைமில் கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கலாம். ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணியாச்சு. இதில் மெயினாக இருக்க இன்னொரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். என்னென்ன இதுனா, இந்த லோ 1953. ஸோ இந்த லோவுக்கு பிறகு மார்க்கெட் இன்னும் ஒரு நியூ லோ கிடைக்கல. இதை நீங்கள் லாஸ்ட் லோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே 4 hour சார்ட் போய்க்கலாம். 4 hour சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் என்ன நடக்குது, பிரேக் அவுட் நடந்துட்டு மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுனால கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து ஒன்று இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட் இதுக்கு பிறகு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். அப்படி இல்லை இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த ஜூனுக்கு மார்க்கெட் போகலாம். ஸோ அதை நம்ம ஷார்ட் டைமில் பார்த்துக்குறோம். ஸோ இதில் நமக்கு தேவையான 4 hourக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். 4 hourக்கு தேவையான இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஜூன். ஸோ இதில் நான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜூன் எடுத்துக்கிறோம். 1885 வரும். ஸோ 85க்கு பிலோ மார்க்கெட் வந்து இந்த ரன்னிங்கில் இருக்கிற இந்த 4 hour சார்ட் வந்து நம்மளுக்கு பிலோ நமக்கு க்ளோஸ் வச்சா, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பாருங்கள், இந்த ஜோன் இப்போ ரன்னிங்கில் இருக்கிற கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அபவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்துருந்த ட்ரெண்ட் லைன், ப்ரீவியஸாக கொடுத்த ட்ரெண்ட் லைன் பார்த்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க.
ஸோ இதில் இப்போதைக்கு இந்த ஜூன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஜூன் இருக்குது. வேணா இதையும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ மேபி இப்போ ரன்னிங்கில் இருக்கிற இந்த ஃபார்வர்ட் சார்ட் இதில் க்ளோஸ் வச்சுனா பிலோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுனா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் என்ன நடக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே 1 ஹவர் சார்ட் வைக்கலாம். 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் லைன் சார்ட் எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான ஒரு ஜூன் இருக்குது. ஸோ இந்த ஜூன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வேணால் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கலர் வந்து நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் இந்த ஜூனுக்கு ரிட்டர்ன் வரணும். 1983 எகெயின் வந்தா 1983 இல்லாட்டி 1970 79 வந்தா எகெயின் நம்ம இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கட்டாயம் வேணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா மார்க்கெட்டை வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையானதுக்கு மாதிரி. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியதில் செல் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்தாலும் நமக்கு ஒரு ஷார்ட் செல் தான் இருக்குது. இது கீழே இந்த ஜூனுக்கு கீழே கட்டாயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஜூனுக்கு கீழே நமக்கு செல், இதுக்கு கீழே தான் செல். அதாவது நீங்கள் வந்து இதில் 83 வருது. நான் கரெக்டாக வந்து 81 எடுத்தாலும் ஓகே. 81 கூட வரும். 82 எடுப்போம். 82 எடுத்தால் கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 82க்கு கீழே எடுப்போம். ஸோ 82க்கு கீழே மார்க்கெட்டில் வந்து திரும்ப பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து நம்ம செல் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கட்டாயம் வந்து டாப் ப்ளஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. செல் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த டைம் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த வீக் மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. செல், இது செல்லுக்கான ஐடியா 1963. ஸோ 1963 வாரதாக இருந்தால் இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். 1790 கரெக்டாக செல் எடுக்கிறதா இருந்தால் இது கீழே தான் செல். இது கீழே பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜூனில் ஒரு ஷார்ட் செல் தான். ஸோ ஷார்ட் செல்லாக இருந்து இது கரெக்டாக பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன் சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக நான் எதிர்பார்க்குறது வந்து பை சைட் தான். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ மெயினாக நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் திரும்பணும். நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் திரும்பினா நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எடுக்கிற பை வந்து கொஞ்சம் இந்த ஜூனில் எடுங்க. கரெக்டாக 80 இந்த ஜூனில் எடுத்தால் ஓகே. நமக்கு கரெக்டாக 83 82ல் எடுத்தாலும் ஓகே. நீங்கள் 83 பாருங்கள். ஸோ கட்டாயம் டாப் ப்ளஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல வர்ற மார்க்கெட் மேபி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஃபால் வர்றதுக்கு தான் ட்ரை பண்ண பார்க்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறனால தான் இந்த இடத்துல நீங்கள் டாப் ப்ளஸ் வந்து கரெக்டாக ஒரு லோ ஒரு 20 இல்லாட்டி 25 பைப்ஸ் மட்டும் வச்சுக்கிறீங்க. பெரிய ஒரு டாப் ப்ளஸ் வந்து வைக்க வேணாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் ரிட்டர்ன் வரணும். திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகணும். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் நமக்கு ஒரு செல் இருக்குது இந்த இடத்துல. இங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் நமக்கு திரும்பலாம். திரும்பி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் நமக்கு டவுன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து டவுன் வரனால இதை நம்ம ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கும் நீங்கள் கரெக்டாக 2000க்கு மட்டும் வைங்க. டாப் லாஸ் கரெக்டாக வைங்க. அபவ் 2000க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எகெயின் திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது? திரும்பவும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அதை மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே $2000 மேலே போயிட்டு மார்க்கெட்டில் 4 ஹவர் சார்ட்
1 hour சார்ட் 30 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் வச்சுன்னா இந்த ஜோன் இது ரெண்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு பை சைட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆக சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட், மெயின் அப்டேட். ஸோ நான் எதிர்பார்க்குறது இந்த ஜூனுகளை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து ஏ ஆப்ஷன் நடக்கணும். ஸோ அப்படி ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பி நடந்தால் கட்டாயம் நம்மளுக்கு சி ஆப்ஷனும் நடக்க சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். இது வந்து சிக்கான ஆப்ஷன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ எகெயின் இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் டவுன் வரலாம். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் எதுவுமே நடக்கலைன்னா இன்னொரு இடத்துல பெண்டிங் இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் பெண்டிங் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். மேபி ரிட்டர்ன் திரும்ப இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா, இந்த ஜோன் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக இப்போ ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மேபி ரிட்டர்ன் வரக்குள்ளே திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஹை சைட் பை சைட் வந்து திரும்பவும் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வார் சுச்சுவேஷனால் மார்க்கெட் வந்து பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஏடிபி நியூஸ் இருக்கு. ஏடிபி நியூஸ் நம்ம 6 PM. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். ஸோ மேபி ஏடிபி நியூஸ் பிஃபோர் மார்க்கெட் வந்து பையில் இருந்துச்சுன்னா அபவ் 1985க்கு மேலே இருந்துச்சுன்னா ஏடிபி நியூஸ் வந்து டவுன் வரலாம். இல்லை பிஃபோர் ஏடிபி 1980க்கு பிலோ மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா எகெயின் ஏடிபி வந்து நியூஸ் பை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது பிஃபோர் ஏடிபி முன்னுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு ரீச் ஆகணும். ஸோ ஏடிபியில் இருந்து நம்ம மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஏடிபி ஃபோர்காஸ்ட்டில் வந்து கொடுத்த பர்சன்டேஜும் வந்து கொஞ்சம் கூட பர்சன்டேஜ் தான். நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். ஸோ அதில் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட பர்சன்டேஜாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். நான் மெயினாக எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ சப்போஸ் ஏ ஆப்ஷன் நடக்கலைன்னா கட்டாயம் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் சி ஆப்ஷன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கட்டாயம் சி ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்தால் மட்டும் பி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். மெயினாக ஏயும் சியும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஏயும் அண்ட் சி, இது ரெண்டையும் நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.